As every cricket fans have trust with South Africa, that trust does not goes in vain because South Africa after 27 years they lift the ICC trophy, that is a WTC World Test Championship. ஸோ ஒரு 27 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபி இது பண்ணி ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ் ஜிங்ஸ் வந்து ஒரு கம்ஸ் டு அன்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஐ திங்க் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் event for South Africa team and the South Africa fans also. So let's see the review of WTC finals South Africa versus Australia. So மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹோம் ஆஃப் கிரிக்கெட் லார்ட்ஸில் வந்து மேட்ச் நடந்துச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ரைட்டாகவே போலிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ லைக் போலிங் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து கண்டிஷன்ஸும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்க்கு வந்து பவுலர்ஸ்க்கு ஃபேவராகவே தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லுவேன், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ளவுடி கண்டிஷன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபேவரபிள் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், எஸ்பெஷலி ரபாடாவாக இருக்கட்டும், மார்க்கோ யான்சனாக இருக்கட்டும். லைக் ரொம்பவே நல்லா பிரில்லியண்டான லைன் லென்த்தில் போட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸே கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் தே டன் தி எக்ஸலன்ட் ஜாப் இன் ஃபர்ஸ்ட் டே 1 அண்ட் தென் லைக் டே 1லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஃபார் 208 சம்திங் ஆல் அவுட் ஆனாங்க. லைக் அந்த இது கூட ரீசன் ஆஃப் ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தோட பில்லியன் 50, அதுக்கப்புறம் பியூ வெப்ஸ்டரோட 70, இந்த ரெண்டும் தான் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்கோருக்கு இது வந்துச்சு. இன்கேஸ் அந்த ஒரு ஸ்கோர் இது பண்ணாமல் இருந்தால் மேபி கொஞ்சம் இதாக வந்துருக்கு. ஏன்னா பியூ வெப்ஸ்டர் LBW கால் ஒன்று இருந்துச்சு. ஐ திங்க் அந்த கால் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தாங்க மேபி கேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங் சவுத் ஆஃப்ரிக்கா தே ஆல்மோஸ்ட் த ஸ்ட்ரகிள். ஸோ ஒரு பெருசாக அவங்களாலே பெருசாக இது பண்ண முடியல. லைக் பேட் கமின்ஸ் ஒரு பில்லியன் ஒரு 6 ஸோ ஆஸ்திரேலியாவும் வந்து ஒரு சைடு ரிப்ளை டன் வெல். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இன் அவுட்டாக இருந்துச்சு. லைக் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகெயின் இந்த ஒரு இன்னிங்ஸ் நல்லாவே பண்ணாங்க. எஸ்பெஷலி லுங்கி இங்கேரி ஆல்மோஸ்ட் தி கிரஸ்ட் த ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரபாடா க்ரஷ் பண்ணார் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைன். செகண்ட் இன்னிங்ஸை இங்கிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரபாடா கொஞ்சம் பண்ணாங்க. லைக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200க்குள்ளே வந்து 210 to 20க்குள்ளே அவங்க ஆல் அவுட் பண்ணி தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக இருந்திருக்கும். லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜோஷ் ஹேசல்வுட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நல்லா போயிருந்தது. அந்த ஒரு இதில் பார்த்தா ஒரு 282 டார்கெட்னு ஆஸ்திரேலியா ஃபிக்ஸ் பண்ணாங்க. தென் மிச்சல் ஸ்டார்க் ஒரு கேட்ச் ட்ராப் வந்து மார்க்கோ யான்சன் லைக் ஸ்லிப்பில் விடுவார். ஸோ அந்த ஒரு கேட்ச் போச்சுன்னா மேபி கேமோட அந்த சீன்ஸே வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ 282 அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும். லைக் கேம் டைமில் வந்து நிறைய ஒரு டைம் இருந்திருக்கு, பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா லைக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இது பண்ணி, பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் கொஞ்சம் ஃபேவரட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 days கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, பட் தேர்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியலி நல்ல சன்ஷைனாக இருந்துச்சு, ஒரு நார்மல் வெதராக தான் இருந்தது. ஸோ அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஃபேவரபுளாக போச்சு. ஸோ ஐடன் மார்க்ரம் தே ஸ்டார்ட் பிரில்லியன்ட்லி. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சரியாக இது பண்ணல, லைக் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி போனார். ஸோ அதுக்கப்புறம் ரேண்ட்ரி கல்டன் இந்த ஒரு ஃபைனல்ஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. லைக் டெம்பா பவுமா லைக் கேப்டன் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கன் டீம். ஸோ அவங்க மார்க்ரம் பவுமா அவங்க பார்ட்னர்ஷிப் தான் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு அந்த வின்னிங் ஸ்டேஜுக்கே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவங்கள அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைனா டெஃபினெட்லி சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப பேக்ஃபுட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நிறைய ஃபால்ஸ் ஷாட்ஸ் 2 டீம்ஸுமே ஆடினாங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணல. கொஞ்சம் அவங்க ப்ராப்பராக எந்த பால் ஆடின எந்த இதில் கொஞ்சம் பேஷன்ஸாக தான் ஆடினாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஐடன் மார்க்ரம் ஒரு பில்லியன் 100 பார்த்தோம், டெம்பா பவுமாவோட 50. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு விக்ட்ரி ஸ்டேஜுக்கு கொண்டு போச்சு. எண்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஸ்திரேலியா நல்லா பண்ணாலும் லைக் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தே லிஃப்ட் த WTC ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா ஒரு தே மேக் எ ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 1998 ஒரு ICC நாக் அவுட் உங்கள் டோர்னமெண்ட்க்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அந்த ஒரு
வேர்ல்ட் கப் ஜிங்ஸுங்கிறது ஒரு பெருசாக இல்லாமல் இருந்துச்சு. ஒரு செமிஃபைனல்ஸில் வந்து லாஸ் ஆவாங்க. ஒரு ஃபைனல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸ்னு வந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் இருந்திருக்கு. அந்த சோக்கர்ஸுங்க அந்த டேக் அடித்து உடச்சிட்டு இந்த ஒரு WTCயில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மை விஷஸ் ஃபார் த என்டையர் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் சொல்லிக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியன்ஸையும் நாம் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நல்லாவே இனிஷியல் ஸ்டேஜஸ் நல்லாவே ஃபைட் பேக் கொடுத்தாங்க. அதில் நம்ம வந்து டவுட்டே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி ஒரு பில்லியன் பவுலிங் பை ஆஸ்திரேலியன் சீமர்ஸ். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேவராக இல்லாததுனால ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த ஒரு இதுவாக இருந்துச்சு. இதுவுமே அதெல்லாம் வச்சுப்பா ஆஸ்திரேலியா ஆல்சோ தே கேவ் த பிரில்லியன்ட் ஃபவுட் பேக். ஸோ இந்த ஒரு WTC ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்லாவே ஒரு இதுவாக தான் போயிருக்கு. ஏன்னா ரெண்டு டீம்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் சவுத் ஆஃப்ரிக்கா தே டிசர்வ் ஃபார் திஸ் விக்ட்ரி. ஒரு என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் அந்த நிறைய ஜிங்ஸ்லாம் ப்ரோக் ஆகி கொஞ்சம் இந்த இயர் நிறைய நடந்துன்னு இருக்குது. ஸோ ஒரு RCB 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வின் பண்ணி போதாங்க. தென் சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன்ஸ் எனி டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை சவுத் ஆஃப்ரிக்கா, எஸ்பெஷலி ஃபார் என்டையர் டீமுக்கு தான் சொல்லுவேன். ஒரு நல்லாவே டிசர்வ், எஸ்பெஷலி டெம்பா பவுமா த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஏன்னா டெம்பா பவுமா வந்து அவர் ஆடின டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பீட்டன் கேப்டனாக தான் இருந்திருக்காரு இது வரைக்குமே. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு ஸ்டில் கண்டினியூஸ். ஸோ பேட் கமின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டன் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் லாஸ். ஸோ இந்த ஒரு 2022-2025 WTC சைக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா லைக் June 20 இங்கிலாந்து vs இந்தியா சீரீஸ்லேருந்து தான் அந்த ஒரு நெக்ஸ்ட் இது ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங் டெஸ்ட் கேம்ஸ்லாம் இருக்குது. So let's wait for another cycle, and then once again my best wishes for the South African team.